திருப்பூர் முழுக்க கல்குவாரி. 350 வருஷம் ஆண்ட வெள்ளக்காரன் கொள்ளையடிக்காத நம்முடைய மலைகளை இந்த திராவிட கொள்ளைக்காரர் அறுத்து அறுத்து கேரளாக்கு வித்துக்கிட்டு இருக்கான். சரி, சொந்த மண்ணுக்கு கல்குவாரி தேவைதான். நாங்க கல்குவாரி வேணாம்னு சொல்ல முடியாது. குடிப்பாறைகள்ல, தரை நிலங்கள்ல கல்குவாரி தேவை. வீடு கட்டுறது கல் தேவை, மணல் தேவை. அது தமிழ்நாட்டு தேவைக்கு பயன்படுத்தப்படுதா? இங்கிருந்து லாரி லாரியாக கேரளாவுக்கு போகுது. இவன் கேரளாக்கு லாரில கல் அனுப்புறான், அவன் குப்பை அனுப்புறான், அவன் கல்ல கொண்டு போய் கொட்ட அவன் தெருநாயை கொண்டு விட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு தெருநாயை புறம் கொண்டு இறக்கி விட்டு போயிருவான். ஏன்னா இந்த நாடை யார் ஆண்டுகிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியுது. மொத்த திருநாயை கொண்டு போய் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் புறம் இறக்கி விட்டான். தமிழ்நாட்டில் இவ்வளவு திருநாய் இருக்குது காரணம் கேரள அரசு. கல்குவாரிகளை முறையாக நடத்த, சரியாக நடத்த கல்குவாரி முதலாளிகள் தயாரா இருந்தாலும் நீ இல்லீகல் நடத்து. இல்லீகல் நடத்தி எனக்கு ஏக்கருக்கு 5 லட்சம் கொடு. கேட்கறது யாரு தெரியுமில்ல? தமிழ்நாட்டினுடைய கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி அவருடைய பிஎஸ் செய்யுது. நான் ஆதாரத்தோட சொல்றேன். அவர் பிஎஸ் செய்யுது, ரகுபதி அமைச்சருடைய பிஎஸ் செய்யுது. ஒவ்வொரு கல்குவாரி முதலாளிக்கும் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, டைரக்ட் கால். ரெக்கார்ட் இருக்கு, ரெக்கார்ட் வச்சிருக்கேன். சும்மா நான் ஒண்ணு இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் கிடையாது. சீமான் தம்பி ஆதாரத்தோட பேசுவேன். போனை போட்டு ஒவ்வொரு முதலாளிக்கும் ஏக்கருக்கு 5 லட்சம். ஒரு கல்குவாரி 10 ல இருந்து 20 ஏக்கர் இல்லாம செய்ய முடியாது. அப்ப ஏக்கருக்கு ஒரு கல்குவாரிக்கு 50 லட்சம். 50 லட்சம் எதுக்குள்ள? இந்த பிப்ரவரி மாதத்துல கொடுக்கணும். எதுக்கு? தேர்தல் நிதி.